நாளைக்கும் நம்மளை தள்ளாத தேவனாய் இயேசு இருக்கிறார். ஆமென். மூணு விதமான ஜனங்களை இன்னைக்கு நான் காண்பிக்க போகிறேன். I'm going to show three kinds of people. மூணு விதமான ஜனங்கள். இன்னைக்கு நான் பேச போகிற செய்தி உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும், இந்த சபையுடைய ஊழியக்காரங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், மூணாவது தேவனோடு நடக்கிற நடத்தைக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனால கவனமா இன்னைக்கு செய்தியை கேட்கணும். முதல்ல யோனாவை பார்க்கிறோம். யோனா முதல் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி போகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பலேறினான். பைபிள் சொல்லுகிறது, அந்த முதல் வரிய மாத்திர வாசிமா. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு 3 சி பேசுவேன். அதுல முதல் சி கிரை பேபிஸ். என்னது? கிரை பேபிஸ். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்கள தட்டி சொல்லுங்க. சில பேர் இருக்காங்க தொட்டாச்சு நீங்க. ஹalleluya. cry babies. இன்னொரு வேர்ட் நான் சொல்லணும்னா குவிட்டர்ஸ். குவிட்டர்னு சொன்னா என்னது? ட்விட்டர் இல்லைங்க, குவிட்டர். ஆண்டவர் சொன்னதை செய்யாம ஓடி போறவங்க. சில பேர் மலையை பார்த்ததும் ஓடி போறவங்க. இந்த யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நினிவேக்கு போகணும்டான்னு. நான் ரீசனுக்கு போகல, அங்க நடந்த சம்பவத்துக்கு போகல. வெறும் அந்த ஒரு கேரக்டர் குவிட் பண்ணோம், ஓடிரணும் அப்படின்னு நினைக்கிறான். ஓடும்போது இங்கிலீஷ் பைபிள் அழகா சொல்லுது, பட் ஜானா rose to flee to Tarshish from the presence of the Lord. He went down to Joppa. எங்க? He went down to Joppa. He found a ship going to Tarshish. So he paid the fare. He went down into it. He went down. அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சு பாருங்க, ஷிப்ல இருந்து அவனை தூக்கி வெளியில போடுறாங்க. He went down into the sea. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, a fish came and a whale came and swallowed him. He went down inside the stomach. இந்த குவிட்டர்ஸ் இருக்காங்க பாருங்களேன், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாம விலகி போறாங்க இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கையில இந்த அப்ன்றதே மறந்துடுவாங்க, அப்ன்றதே நடக்காது. அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டே இருக்கும்? டவுன் நடந்துகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, அவங்களுக்கு டவுன் நடந்துகிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு வேணான்னு. சில பேர் நீங்க கவனிச்சு பாருங்க, ஆண்டவரே நான் இது வேணாம், இந்த கசப்பா இருக்கு இந்த வாழ்க்கை. நீங்க கவனிச்சு பாருங்க, கசப்பா இருக்கு வாழ்க்கை, டிப்ரெஸ்டா ஃபீல் ஆகுற. ஆண்டவரே என்னை சுத்திலும் ஆண்டவரே நிறைய பிரச்சனைகள், நிறைய பாடுகள், நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு வாழவே பிடிக்காது. நீங்க கவனிச்சு பாருங்க, செத்துறணும்னு நினைப்பாங்க. யாரு? கிறிஸ்தவர்கள் தற்கொலை பண்ணி செத்துறணும்னு. ஏன் இவங்க எல்லாருக்கும் வாழ்க்கையை விட்டு இந்த மலை மேல ஏறாம இதை குவிட் பண்ண நினைக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா இவங்களுக்கு தெரியல லைஃப்னா மேல ஏறுதான். ஆமீன் சொல்லுங்களேன். வாழ்க்கைன்னா மேல ஏறுதான், ஆசீர்வாதம்னா மேல ஏறுதான். என் கர்த்தர் மேல இருக்கிறார். என் கர்த்தர் உன்னதமானவரின் மறைவுல இருக்கணுமானால் அவர் மேல இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. நிறைய பேர் நல்லா ஆரம்பிக்கிறாங்க, ஆனா சடனா அப்படியே விலகிடுறாங்க. ஆபத்து ஆபத்து ஆபத்து.
எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? சில பேருக்கு புரியறதில்ல. குவிட் பண்றத நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அது உங்களுக்கு ஹேபிட்டா மாறிடும். உங்க பிள்ளைங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்காதீங்க. அவங்க சப்போஸ் ஏதோ ஒன்று பண்றாங்க, ஒரு வீடு மாதிரி மண்ணில் கட்டிட்டு இருக்காங்கன்னா, அதை கட்டிட்டு இருக்கும் போது ஒரு அலை வந்து அடிக்குதானால் உடனே கையை பிடிச்சிட்டு பிள்ளைய கூட்டு வந்துடாதீங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு மைண்ட்ல உட்காந்துரும், ஏதாவது கஷ்டமா இருந்துச்சுன்னா அதை செய்யக்கூடாதுன்றது மைண்ட்ல வந்துடும். ஆனா என் ஆண்டவருக்கு கற்றுக் கொடுத்தது அப்படி அல்ல. எவ்வளவு கஷ்டமானாலும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அந்த இடத்துல நீ நிற்பாயானால் என் பலனும் கூட இருக்கும். ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஹalleluya. ஒரு இங்கிலீஷ் லைன் இப்படி சொல்லட்டா, if you want to finish first you must finish first. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஃபர்ஸ்ட் வரணும்னா முதல்ல நீங்க முடிக்கணும். முடிச்சாதான் என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் வர முடியும். ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு மனுஷன் வேணான்னு சொல்லி விலகிறதுக்கு 2 காரணம் இருக்குங்க. வேணான் முதல் காரணம் என்ன தெரியுமா? தோல்வி, ஃபெயிலியர். ஹalleluya, ஹalleluya. படிக்கல, உயரல, பட்டதாரியாகல, ஆமீன் சொல்லுங்களேன், ஆனாலும் வாழ்கிறனே. ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் ஒரு 2 பேர் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருந்தா கூட, உங்க உறவுகள் உடைஞ்சு போயிருந்தா கூட, உங்க வேலைகள் உங்களை விட்டு தூரம் போயிருந்தா கூட, பிசினஸ்ல ஃபெயிலியர் மேல ஃபெயிலியர் பார்த்தா கூட, உங்க வாயில குவிட்ன்ற வார்த்தை வரவே கூடாது. ஏன்னா உங்க ஃபெயிலியர்ஸ்க்கு நடுவிலையும் என் கர்த்தர் இன்னும் இருக்கிறார், இன்னும் உங்களை வளர்ப்பார், இன்னும் உங்களை வழி நடத்துவார். உங்களை ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஹalleluya. எப்ப தெரியுமா சில பேருக்கு இனிமே வாழவே கூடாது, குவிட் பண்ணிடலான்னு, ஊழியத்தில் ஆகட்டும், வேலையில் ஆகட்டும், குடும்பத்தில் ஆகட்டும், இது போதும் போதும் போதண்டா போதண்டான்னு அவங்க நினைக்கிறது எப்போ தெரியுமா? ஃபெயிலியர் மேலே ஃபெயிலியர் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது. எவ்வளோ முறை தான் நான் ஃபெயிலியரை பார்க்குறது? நான் சொல்கிறேன், எல்லாம் ஜெயிச்ச மனுஷங்க உடனே ஜெயிச்சது கிடையாதுங்க. எல்லாம் ஜெயிச்ச மனுஷங்க ஃபெயிலியர்ஸை பார்த்துருக்குறாங்க. ஆனால் ஃபெயிலியர்ஸ்க்கு நடுவுலையும் தேவனுடைய பலத்தை பார்த்துருக்குறாங்க. ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஹalleluya. என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி வர ஆமீன் சொல்லுங்களேன். 2 கொரிந்தியர் 4:8 பவுலடிகள் சொல்லுகிறார், எப்பக்கமும் நான் நெருக்கப்பட்டும் எப்பக்கத்திலும் ஒதுக்கப்பட்டும் நான் என் கர்த்தர் கொடுத்திருக்கிற லக்கை நோக்கி ஓடுவேன். என் கர்த்தரை மேல வச்சிருக்கிற லக்கை நோக்கி ஓடுவேன். ஆமீன் சொல்லுங்களேன். என் கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? ஹalleluya. நான் உங்ககிட்ட சொல்ல வரல, உங்களுக்கு வலி இல்லைன்னு சொல்ல வரல, உங்களுக்கு கண்ணீர் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஒன்னு சொல்ல வந்திருக்கிறேன், இந்த கண்ணீருக்கு நடுவிலையும் இந்த வலிகளுக்கு நடுவிலையும் என் கர்த்தர் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஹalleluya. எல்லாரும் தலை மேல கையை வச்சு, உங்க தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, உங்க பேரை வச்சு சொல்லுங்க, எபி. உங்க பேரை வச்சு சொல்லுங்க, எபி. இந்த குவிட் பண்ற வியாதியை உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். குவிட் பண்ற வியாதி இருக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். ஏன்னா அது உங்களை மென்டலா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆமேன். சில நேரத்தில் மென்டலா, ஆமேன், கை கீழே வைங்க, சில நேரத்தில் மென்டலாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் நினைக்கிறீங்க சில நேரத்தில் உங்கள் ஃபேமிலியை குவிட் பண்ண சொல்லும். சில நேரத்தில் ஒரு வேலை விட்டா இன்னொரு வேலை விட்டா இன்னொரு வேலை விட்டா அந்த வேலையை குவிட் பண்ணிகிட்டே இருக்க சொல்லும். ஒரு சர்ச் விட்டா இன்னொரு சர்ச், இன்னொரு சர்ச் விட்டா இன்னொரு சர்ச்சை குவிட் பண்ணிகிட்டே இருக்க சொல்லும். சில நேரத்தில் உங்கள் எஜுகேஷனை குவிட் பண்ண சொல்லும். நான் உங்களை பார்த்து ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், என்னைக்குமே ஹார்டும் டஃப்பாக மாறும் போது போயிட்டே இருக்கணும். நெவர் கிவ் அப், விட்டுறாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. ஒரு அழகான தமிழ் பாட்டு இப்படி சொல்லுது, சோர்ந்து டிமை. ஹalleluya, ஹalleluya. சோர்ந்து போகாதே என் நண்பனே, மனமுடைந்து போகாது என் பிரியமே. ஆமீன் சொல்லுங்களேன்.
இன்னைக்கு ஜூடா சபையில நல்ல மேக்கப் எல்லாம் போட்டு அழகா பேக்கப் பண்ணி இந்த குளிர்ல நடுங்கிட்டே வந்த உங்களை பார்த்து நான் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லணும்னா இப்படி சொல்வேன். இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான பாட்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு 2 பேரை தட்டி சொல்லுங்க. அவரே கூட இருக்கும் போது உங்களுக்கு என்னங்க வாழ்க்கையில் அவ்வளவு போராட்டம், உங்களுக்கு என்னங்க அவ்வளவு கவலை? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க. அவங்க விட்டா விட்டு போறாங்க, அவங்க போனா போறாங்க, ஆனா உன் தாயின் கருவில அவன் கையை கேட்கல கேட்கல. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆத்மனை சர் முன் செல்கையில் நான் என்றுமே அஞ்சிடேன். ஓ ஆத்மனை சர் முன் செல்கையில் நான் என்றுமே என் கரம் பிடித்து மகிமைதனெல்லாம் தினமும் நடத்துவார். என் கரம் பிடித்து மகிமைதனெல்லாம் தினமும் நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேசப்பாவை பார்த்தா எனக்கு கொள்ள பிரியங்க. ஏன் தெரியுமா? நம்மளை நடு தெருவில் விடுகிற தேவன் அல்ல, பாதியில விட்டுட்டு போன சொல்லுகிற தேவன் அல்ல. ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. இந்தோனேஷியாவில் ஒரு மிஷனரி எல்லாருக்கும் நடுவில் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கும் போது அவரை பார்த்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இயேசுவை பற்றி இங்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணின அவரை கூட்டு போய் சிறையில் போட்டாங்க. நார்மலான ஜெயில் இல்லை, ஊரு விட்டு வெளியில ஒரு இடத்துல போட்டு அவருக்கு கொடுத்த வேலை என்ன தெரியுமா? டாய்லெட்ஸை க்ளீன் பண்ணுறது. மிஷினரி காலையிலேயே டாய்லெட் க்ளீன் பண்ணும்போது அழுதுகிட்டே க்ளீன் பண்ணுவாராம். என்னத்துக்கு அழுதுகிட்டே க்ளீன் பண்ணுவாருன்னா, சாப்பாடு கிடைக்காததுக்காக அல்ல. ஆண்டவரே, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு உங்கள் பைபிளில் வாசிக்கும் போது உங்கள் வார்த்தையை கேட்டதும் என் வாழ்க்கை மாறிடும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் போராடிடலாம் அப்படிங்கிற எனக்கு பலன் வந்துடும். இன்னைக்கு உங்கள் பைபிளை வாசிக்க முடியல, உங்கள் சத்தத்தை கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தொடச்சிக்கிட்டே இருந்தாராம். அந்த ஜெயிலில் ஒரு கொடூரமான ஒரு வார்டன் இருந்தானா. அவன் என்ன பண்ணுவான்னா, வெளியில யாராவது இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணாலோ பைபிளை கொடுத்தாலோ அந்த பைபிளை எடுத்து எரிச்சிருவானா. இந்த முறை என்ன பண்ணியிருக்கிறான்னா, பைபிளை எரிக்கலையாம், எடுத்துட்டு வந்து பைபிள் எல்லாத்தையும் டாய்லெட் பேப்பராக மாற்றிருக்கிறான். டாய்லெட்டில் இப்படி டிஷ்யூஸ் வச்சுருப்பாங்களே, அப்படி ரோல் பண்ணி பைபிளை வச்சிருக்கிறான். இந்த மிஷினரி இதை தொடச்சிக்கிட்டே இருக்கும் போது சடனாக பார்க்குறாரு டாய்லெட் பேப்பர் எடுத்து பார்த்தா பைபிளுடைய வார்த்தை. ஏய், தேவனுடைய பிள்ளை பசியாய் அது எந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் என் கர்த்தர் அவன் தேவையை சந்திக்கணுமானால். ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. ஹல்லேலூயா. உங்க தேவையை சந்திக்க என்ன லெவலுக்கு என் ஆண்டவர் இறங்குவாரையா? நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், சில வீடுகள்ல சாப்பாடு இல்லைன்னா அந்த சாப்பாடு கொடுக்கிறவராய் வருவார், உதவிகளை கொடுக்கிறவராய் வருவார், காகையை போல வருவார். உங்க வீட்டுல ஆதரவு இல்லைன்னா ஆதரவாய் வீட்டுக்கு நடுவில் சேர போட்டு உட்கார்ந்து இருப்பார். ஆண்டவர் இருப்பாரையா? My God will stay there. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? குவிட் பண்ணக்கூடாது. வாழ்க்கை முடிச்சிடுற வார்த்தை கர்த்தருக்கு முன்னாடி வரக்கூடாது. நான் இந்த ஊழியத்துக்கு வரமாட்டேன்ற வார்த்தை வரக்கூடாது. இந்த சர்ச்சை விட்டு வெளியில போகிறேன்ற வார்த்தை வரக்கூடாது. வந்துச்சானால் உன் வாழ்க்கையில நாளுக்கு நாள் அப் இல்ல டவுன், நாளுக்கு நாள் கீழே போவ.
ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை, வாயில குவிட் என்ற வார்த்தை வரக்கூடாது. Hallelujah, 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 hallelujah. அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்து போகவில்லை. இயேசு உயிரோடு எழுந்தார். ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். Say A, say L, say I, say we, say E. What does it say?